இன்றைய வேத வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. பிறகு இயேசு, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆண்டவராகிய பிதாவே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இவற்றை நீர் ஞானவாளிடமிருந்து மறைத்துள்ளீர், ஆனால் இவற்றை குழந்தையை போன்ற மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். ஏனெனில் எங்களுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தங்களை ஞானிகள், அறிவாளிகள், கல்வியில் சிறந்தவர்கள் என்று கருதுபவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது மிக சிரமமாகும். சிறு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தருடைய பிள்ளையாக முடியும். கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது நாங்கள் அவரை கண்டு கொள்ள முடியும். தேவனுக்கு முன்பாக நமது சிறப்புகள் அற்பமானவைகள் என்பதை உணர்ந்து தாழ்மையோடு நாங்கள் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருப்பதையே தேவன் எங்களிடம் விரும்புகிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசுவின் சாயலை உடையவர்களாக மாற வேண்டும். இப்படியாக நாங்கள் மாறுவதே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுவதன் பலனாக இருக்கும். தேவன் நாங்கள் அப்படியாக வாழவே எங்களை அழைக்கிறார். அதனால் நாங்கள் எங்களை தாழ்த்தி அவருடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்வோமாக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.